வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது கேமதுரும யோகம் பற்றித்தான். இந்த யோகமானது ஒருவரை எவ்வளவு உச்சியில் இருந்தாலும் கீழே தள்ளிவிடும் அமைப்பு கொண்டதாகும். பொதுவாக ஒருவருக்கு கேமதுரும யோகம் இருந்துவிட்டால் அவர்கள் வறுமையிலும் எந்தவித வசதிகளின்றும் வாழ நேரிடும். ஒருவருடைய ஜாதகத்தில் கேம துரும யோகமானது எப்படி உருவாகிறது என்று தெரிந்து கொள்ளுங்க. ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் என்ற இரு பக்கமும், அதாவது சந்திரனுக்கு 2 அல்லது சந்திரனுக்கு 12 கிரகங்கள் இல்லாமல் சந்திரன் தனிமையில் இருந்தால் அந்த அமைப்பானது கேம துரும யோகமாகும். ஆனால் அவர்களுக்கு ஜாதகத்தில் வலிமையான யோகங்கள் இருந்தால் அந்த யோகங்கள் அவர்களை உச்சத்திற்கு கொண்டு சென்று சகல சொத்து சுகங்களையும் பதவிகளையும் கொடுக்கும். ஆனால் கேமதுரும யோகம் காத்து கொண்டிருக்கும். நேரம் வரும்பொழுது கேமதுரும யோகம் அவர்களை வீழ்த்திவிடும். எனவேதான் கேமதுரும யோகம் உள்ளவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அப்படித்தான் ஒருவர் உச்சத்திற்கு சென்று வீழ்ந்த ஒரு ஜாதகத்தினை இப்பொழுது பார்க்கலாம் வாருங்கள். உதாரண ஜாதகம் ஜெகநாத் மிஸ்ரா BR, முன்னாள் முதல் மந்திரி. இவர் பிறந்தது மீன லக்னம், ரிடபத்தில் செவ்வாய் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் கேது, கன்னியில் குரு, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் ராகு, கும்பத்தில் சனி. இனி இவருடைய ஜாதகத்தினை பாருங்கள். பிறந்த லக்னம் வைத்து ஜாதகத்தினை ஆராய்ந்தால் ஏமாந்து போவீர்கள். இவர் ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு கூட வாழ்வதற்கு தேவையான யோகங்கள் ஜாதகத்தில் இல்லை. சந்திரன் வட்டம் 9 அமர்ந்து செவ்வாய் பார்வை பெற்றார். ஆனால் லக்னாதிபதி குரு பாதகத்தில், மீன லக்ன பாதகாதிபதி புதன் பூர்வ புண்ணியத்தில். மீன லக்ன யோகரான செவ்வாய் பாபி சுக்கிரனோடு எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் கேம துரும யோகத்தினை வைத்துக் கொண்டு வாழ்ந்திட முடியும்? ஆனால் பாருங்கள், ராகு லக்னத்தின் வழியாக பலன்களை ஆராய்ந்து பார்ப்போம். ராகு அமர்ந்த மகரமே ராகு லக்னமாகிறது. ராகு அமர்ந்த மகர லக்னத்திற்கு 5 சுக்கிரன் பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒன்றான மாலவிய யோகத்தினை தருகிறார். இது சூப்பரான அமைப்பாகும். ராகு அமர்ந்த மகர லக்னத்திற்கு 10 சுக்கிரன் பஞ்ச மகா புருஷ யோகத்தில் ஒன்றான மாலவிய யோகத்தினை பெற்றதால் ஆளும் அரச பதவி யோகமானது இவருக்கு கிடைத்தது. ராகு அமர்ந்த மகர லக்னத்திற்கு அதி அற்புதம் யோகரான சுக்கிரன் தனது யோக பார்வினை கேம துரும யோகத்துடன் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கும் சந்திரனை பார்வையிட்டதால் சந்திரன் தன்னை மறைத்து கொண்டு அமைதி காத்தார். எனவேதான் இவர் அரசியலில் முதலமைச்சர் பதவியினையும் மத்தியில் கேபினெட் போன்ற உயர் பதவிகளையும் பெற முடிந்தது. ஆனாலும் அவருடைய ஜாதகத்தில் கேம துரும யோகமானது காலத்திற்காக காத்திருந்தது என்பதை அவர் மறந்துவிட்டார். கேம துரும யோகத்தின் குணங்களை தற்காலிகமாகவே சந்திரன் அமைதி காத்து வந்தது. சந்திரன் தரும் யோகங்களில் மிகவும் சோதனைகளையும் வேதனைகளையும் தரக்கூடிய யோகமாகும் இந்த கேம துரும யோகமாகும். அப்படித்தான் இவருக்கு சுக்கிரன் தந்த மாலவி யோகம், சுக்கிரனால் வந்த கருட யோகம் கேம துரும யோகத்தின் தீய பலன்களை தள்ளி போட்டது. ஆனாலும் கேம துரும யோகம் அவரை ஊழலில் சிக்க வைத்து சிறை தண்டனை வாங்கி கொடுத்தது. அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுதே ஆட்சி கலைக்கப்பட்டது. அவர் இருந்த காங்கிரஸ் கட்சியும் அவரை கட்சியிலிருந்து நீக்கியது. கேம துரும யோகமானது நினைத்ததை சாதித்து விட்டது. ஒரு ஜாதகத்தில் காணப்படும் அற்புதமான யோகங்கள் இவருக்கு உதவ நினைத்தாலும் முடிவினை கேம துரும யோகமானது எழுதிவிட்டது. எனவேதான் தனித்த சந்திரன் இரு பக்கமும் துணையின்றி இருந்து விட்டால் கேம துரும யோகமானது தீய பலன்களை கொடுக்க காத்திருக்கும். உரிய ஆலய தரிசனம், இறை வழிபாடுகளினால் நற்பலன்களை பெற முயற்சிக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் விருதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.